அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அது வந்து பெரிய ஆஃபென்ஸ். ஃபைபர் ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா பெட்ரோலியம் மினிஸ்டர் மிஸ்டர் ஹர்ஜித் சிங் என்ன சொல்லியிருக்காரு, இன்டர்நெட் பெருசா அடிவாங்க, ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும், ஐடி கம்பெனிஸ் வேலை செய்ய முடியாது, ஜெனரிக் ஏஐ எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஹே குடீஸ், திஸ் இஸ் அஸ்வின். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர்ட். இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்னால நமக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை, அவர் அமெரிக்காவில் உட்காந்துட்டு எடுக்கிற ஒரு சின்ன முடிவுனால இங்கே அம்ஜிக்கரில் இருக்கிற வரைக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துது. சரி, நம்ம இது அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம அதுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் திரும்பி நடக்கிற மாதிரி இப்போ தோணுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் லாக்டவுனில் நம்மளை எப்படி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஒர்க் டைம்ஸை கம்மி பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நமக்கு ரூல்ஸாக போட்டிருந்தாங்க. இப்போ அது திரும்பி நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டைம் கோவிட்னால கிடையாது, வார்னால. ஆமாங்க, அதனால தான் நான் போன வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நடக்க போகிறது லாக்டவுன் தான். ஆனால் இது வந்து கோவிட் லாக்டவுனாக இருக்க போகிறது இல்லை, வார் லாக்டவுனாக இருக்க போகிறது. சரி, கோவிட் லாக்டவுனுக்கு வார் லாக்டவுனுக்கு என்ன வித்தியாசம்? கோவிட் லாக்டவுன் வந்தது காரணம், முக்கியமான காரணம் ஒரு கிருமி. வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா தொற்று ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இருங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கங்க, வேக்சின்ஸ் போட்டுக்கங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் நம்ம இருந்தோம். அவங்க சொல்கிற குறிப்பிட்ட டைமில் மட்டும் நம்ம வெளியே வந்துட்டு நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நம்ம வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் இப்போ இருக்க லாக்டவுன் வந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு காலையில் நியூஸில் பெட்ரோலியம் மினிஸ்டர் மிஸ்டர் ஹர்ஜித் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாக்டவுன் வரக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சப்போஸ் இந்த லாக்டவுன் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்றக்காக தான். ஃபர்ஸ்ட், இந்த லாக்டவுன் ஏன் நடக்குது அப்படின்னா, போர் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவரோட பல்லாயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிவிட்டு இருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல இருந்து கடல் வழியாக நமக்கு வந்து பெட்ரோலியம் கேஸஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கே போர் போய்கிட்டு இருக்கனால அங்கேருந்து எந்த கப்பலும் இங்கே வரவிட மாட்டாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு அங்கே மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஹார்மஸ் கேனால் வழியாக வரக்கூடிய பெட்ரோல் அண்ட் கேஸ் வராமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்தியாவில் இங்கே பெட்ரோல் அண்ட் கேஸுக்கு பெரிய தட்டுப்பாடு வந்துடும். ஆல்ரெடி நமக்கு ஒரு 25 டேஸுக்கான ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் தான் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ சப்போஸ் அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கேஸ் அண்ட் பெட்ரோலை கம்மியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்தியா கூட பரவாயில்ல, ஆனால் மற்ற கண்ட்ரியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளில் மக்கள் வேலைக்கு போகிறதுக்கு வண்டியை பயன்படுத்தாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் பிளேட் 2 and 4 இருக்க வெஹிக்கிள் மட்டும்தான் திங்கக்கிழமை வரணும், 6 and 5 இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரணும், 0 and 9 இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக போக்குவரத்தை கம்மி பண்ணலாம், பெட்ரோல் செலவு கம்மி பண்ணலாம். அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் 100ல் போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இனிமேல் 100ல் போகக்கூடாது, 90 and 80ஸில் தான் போகணும், அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இது இந்தியாவுக்கு எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, சப்போஸ் லாக்டவுன் போட்டுட்டாங்க அப்படின்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் இப்போ ஒரு 10 பஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா 2ஆக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே லாக்டவுனாக இருக்கும். இதை தவிர நம்மளை வந்து வீட்டு விட்டே வெளியே வர வேணாம்லாம் சொல்ல போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறனால ஹோட்டல்ஸ்லாம் வேறு இப்போ மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீடுகளுக்கு வர வேண்டிய கேஸ் சிலிண்டர்ஸும் கம்மியாகிட்டே வருது. இப்படியே நிலமை போயிட்டு இருந்துச்சுன்னா பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெட்ரோலை வந்து பதுக்கி வைக்க ட்ரை பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, அது வந்து பெரிய ஆஃபென்ஸ். இருக்கிற நிலைமை புரிஞ்சுட்டு நம்ம எல்லாரும் சிக்கனமாக இந்த நிலைமையை சமாளிக்க ட்ரை பண்ணுவோம். கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி ஹோட்டல்ஸுக்கு வர வேண்டிய கேஸஸ் எல்லாமே தட்டுப்பாட்டில் இருக்குது. கேஸஸ் எல்லாம் வரதில்லை, ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடிட்டாங்க. இப்போ நம்ம வீடுகளுக்கு வர வேண்டிய கேஸோட நிலவரமும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா கேஸஸ் எல்லாமே வந்து கம்மியாகிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் வேறு கேஸ் கம்பெனியில் போயிட்டு நிறைய பேர் அங்கே கீழே நின்று கூட கேஸ் வாங்குற நிலைமையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் நம்ம அந்த மாதிரி விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஹோட்டல்ஸில் கேஸ் இல்லைனா கூட நம்ம சமாளிச்சிக்கலாம். நான் வீட்டில் நமக்கு கேஸ் பற்றாமல் போச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். அதனால கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து நமக்கு வெளியே தெரிகிற விஷயங்கள் தான். வெளியே தெரியாத ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மிடில் ஈஸ்ட் கடலோர பகுதியில் தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதியில் தான் நம்ம உலகத்துக்கே தேவையான ஃபைபர், இன்டர்நெட் ஃபைபர் அங்கே தான் போட்டிருக்காங்க. சப்போஸ் ஈரான் ஈராக் வாரில் அந்த ஃபைபர் ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா பாதி உலகத்துக்கு தேவையான இன்டர்நெட்டோட ஃபெசிலிட்டியே கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக லாக்டவுன் நடந்தால் கூட சரி ஓகே பரவாயில்ல, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, யூஸ்வலாக கோவிட் லாக்டவுன் வந்தப்பவே பாதி பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஷியல் ஐடி ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே போய் தான் வேலை பார்க்கணும் இருந்தவங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ இந்த லாக்டவுனால சப்போஸ் ஐடி வேலைக்கே கூட பிரச்சனை வரக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஃபைபர் ஆப்டிக் ஒயர்ஸை யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்டர்நெட் பெருசாக அடி வாங்கிடும். இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளால இங்கே எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக. ஸோ எப்படி வெளியே போய் வேலை பார்க்குறவங்களுக்கு இஷ்யூ இருக்கோ, இந்த வார்னால ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்டர்நெட்டை நம்பி இருக்க அவங்களோட ஜாபும் கூட பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் இஷ்யூ ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. அங்கே இன்டர்நெட் போகிற கேபிள்ஸோ இல்லை இஷ்யூஸ் ஏற்பட்டனால அங்கே பல மாதங்கள் இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்தாங்க. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு விஷயம். அங்கே நடந்த அந்த இன்டர்நெட் இஷ்யூனால ஆஃப்ரிக்காக்கே பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ இதே விஷயம் மிடில் ஈஸ்ட்ல இருக்க அந்த ஃபைபர் ஆப்டிக் நடந்தால் முக்கால்வாசி உலகத்துக்கே இன்டர்நெட் இல்லாமல் போயிடும். இது மூலமாக பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும். ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும், ஐடி கம்பெனிஸ் வேலை செய்ய முடியாது. நம்ம இப்போ ரீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்க ஏஐ, ஜெனரிக் ஏஐ எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இன்டர்நெட் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. எப்படி கேஸோ எப்படி பெட்ரோலோ அது மாதிரி இன்டர்நெட்டும் முக்கியம். ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னன்னா கேஸ் அண்ட் ஆயில் இல்லாமல் எப்படி இருக்கிறது தான். நமக்கு வாழ்க்கையில் எப்படி ஆயில் அண்ட் கேஸ் முக்கியமோ அதே அளவுக்கு இப்போ நமக்கு இன்டர்நெட்டும் முக்கியமாயிடுச்சு. இன்டர்நெட் இல்லாமல் இப்போ நம்மளால எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடிய மாட்டேது, நம்மளால எந்த வேலையுமே பண்ண முடிய மாட்டேது. ஈவன் நம்ம ஒரு பெட்டி கடைக்கு போனால் கூட அங்கே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம கையில் கேஷே இல்லை, இன்டர்நெட்டில் தான் எல்லா பணமும் இருக்குது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும்னா சப்போஸ் இன்டர்நெட் கட் ஆச்சுன்னா உங்கள் நிலைமை என்னாவும் நினச்சி பாருங்க. உங்களால் போயிட்டு ஒரு கடையில் காசு கொடுத்து பொருள் வாங்க முடியாது. QR கோட ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்டர்நெட் கட் ஆச்சுன்னா நம்மளால கண்டிப்பாக இன்டர்நெட் யூஸ் பண்ணி பே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரனால நமக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸை பற்றி மட்டும் கவலைப்பட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டர்நெட்டையும் நம்ம பெருசாக கவலைப்படணும். இதெல்லாம் எதுவும் நடக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோடி அவரே இல்லைன்னா கூட வேறு ஏதாவது ஒரு இந்த இடத்துல இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் எப்படி யோசிப்பாங்கன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் இதை கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. நம்மகிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 டேஸுக்கான பெட்ரோல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஈரான் அண்ட் ரஷ்யாவோட ஹெல்ப்னால நமக்கு கொஞ்சம் பெட்ரோல்ஸ்க்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இது இப்படியே கண்டினியூ ஆகுமான்றது நமக்கு தெரியல. எந்த கப்பலையும் விட மாட்டாங்க. ஸோ அந்த பக்கம் இருந்து கப்பல் வந்தால் தான் நமக்கு வந்து பெட்ரோல் சப்ளை அண்ட் கேஸ் சப்ளை இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு நம்ம சைடில் என்ன பண்ணணும்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கம்மியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது இன்னும் கொஞ்சம் நீடிச்ச நாளுக்கு நமக்கு வரும். இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி நமக்கு எப்போ யூஸ்வலாக பெட்ரோல் அண்ட் கேஸஸ் எல்லாம் கிடைக்கிறோ அப்போ தான் நம்மளால ரெகுலர் லைஃபை கண்டினியூ பண்ண முடியும். இந்த பிரச்சனைலாம் சீக்கிரம் சால்வ் ஆகிடும் நம்புறேன். இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.